தற்பொழுது சென்னையில் பலத்த மழை பெய்து வருகிறது. நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக தொலைபேசி வாயிலாக தனியார் வானிலை ஆர்வலர் பிரதீப் ஜான் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இன்று மாலை வரை வணக்கம். கனமழை பெய்யும் அப்படின்னு நீங்க நேற்றே சொல்லியிருந்தீங்க. தற்பொழுது இப்போ நிலவரம் ஏதாவது மாறி இருக்கா? கனமழை, ஒரு மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கா? நமக்கு இப்ப நைட்ல இருந்து இரவுல மிதமான மழை தான் பெய்ஞ்சிருக்குது. இப்ப கொஞ்சம் ஒரு மலை மேகங்கள் சென்னை நோக்கி நகர்ந்து வரனால அடுத்த சில மணி நேரத்துக்கு கொஞ்சம் மழை கொஞ்சம் இன்டென்சிட்டி பிக்கப் ஆகும். பட் அந்த மிக கனமழையானது பாத்தீங்கன்னா நம்ம டெல்டா பெல்ட் மாவட்டங்கள், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, ஸோ இந்த 3 மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல கிட்டத்தட்ட நமக்கு 200 மில்லிமீட்டர் கிட்ட நமக்கு மழை பதிவானதுன்னா அந்த இடத்துல அந்த மழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி நம்ம செங்கல்பட்டுல நமக்கு மகாபலிபுரத்துல 120 மில்லிமீட்டர் 122 மில்லிமீட்டர் பதிவாயிருக்கு. ஸோ அந்த மிக மழை டெல்டால இருந்து நமக்கு அந்த செங்கல்பட்டு மாவட்டம் வரைக்கும் நம்ம இருந்ததை பார்த்திருக்கோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் 50ல இருந்து 70 மில்லிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்கு. இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கிறது. மேபி சில இடங்கள்ல தென் சென்னை பகுதியிலலாம் வருகின்ற சில மணி நேரத்துல இப்ப நல்ல கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த மிக மிக கனமழை சென்னை திருவள்ளூர் பகுதிக்கு பெய்யுமான்றது இனிமேல் கிடையாது. பட் அந்த விழுப்புரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் இங்கெல்லாம் அந்த அடர்ந்த மேகங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அந்த பகுதிகளில் வருகின்ற நேரத்தில் கொஞ்சம் கனமழை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் மிக மிக கனமழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தமிழகத்துல பரவலா இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ வடகடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலவரம், தென் மாவட்டங்கள், காவிரி டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்கும் இன்று மாலை வரை நிலவரம்? இல்லை, இந்த மலை மேகங்கள் திருச்சி தாண்டி உள்ளர போல அரியலூர், பெரம்பலூர்ல கூட ஒரு மிதமான மழை பெஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். சேலம்ல சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாயிருக்குது. 22 சென்டிமீட்டர் அந்த மாதிரி பதிவாயிருக்கிறத பாக்குறோம். திருவண்ணாமலையில கிட்டத்தட்ட ஒரு 3ல இருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாயிருக்கிறத பாக்குறோம். ஸோ இந்த பக்கம் ராணிப்பட்டும் பெரிய மழை இல்லை. சென்னை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 5ல இருந்து 7 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாயிருக்கிறது நமக்கு பாக்குறோம். ஈவன் திருவள்ளூரும் அதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிற மழை வரும்போது. செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் செங்கல்பட்டுல 70ல இருந்து 100 மில்லிமீட்டர் கிட்ட, மதுராந்தகத்துல 10 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கிறது. அந்த மாதிரி அந்த இடம் பாக்குறோம். ஸோ இதுக்கு வட தமிழகத்தை ஒட்டியே இந்த மழையோட தாக்கம் இப்போதைக்கு இருக்கு. உள் மாவட்டங்கள்ல பெருசாக இல்லை. பட் இந்த காற்றழுத்த மேலடுக்கு சுழற்சியானது இப்ப இலங்கைக்கு கீழே இருந்தது. இது மேலும் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அப்படியே நமக்கு அரபிக்கடல்ல போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த மலை மேகங்கள் எல்லாமே, ரெயின்ஸ் எல்லாமே தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களுக்கு அடுத்து, அதாவது நாளைக்கு நாளானிக்கு, அதாவது டியூஸ்டே அண்ட் வெனஸ்டே அந்த இந்த உள்பகுதிகளில் இந்த மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உள்பகுதியில் அந்த தென் மாவட்டங்களுக்கும் மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு படிப்படியாக மழை அப்படியே தந்தது. பருவமழை தொடர்ந்து ஜனவரியிலும் நீடிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. வடகிழக்கு பருவமழை தற்போது எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு உங்களால கணிக்க முடியுமா சார்? இல்ல, இது இப்ப கடந்த 4 வருஷமாவே நம்ம பாக்குறோம், ஒரு ட்ரெண்ட் மாறி இருக்கு நமக்கு. தமிழ்நாடு எடுத்தாலும் சரி, சென்னை எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம 4 வருஷமும் தொடர்ந்து ஜனவரியில சராசரி அந்த விட்டு கொஞ்சம் நல்ல மழை நம்ம கிடைத்திருக்கிறத பாக்குறோம். முன்னாடி எல்லாம் ரொம்ப ஜனவரியில இந்த மாதிரி ஒரு மழை நம்ம பெய்யாது. நமக்கு சராசரியே பாத்தீங்கன்னா, பர்டிகுலரா சென்னைக்கு சராசரின்னு பாத்தீங்கன்னாலே 2 சென்டிமீட்டர் தான், 2ல இருந்து 3 சென்டிமீட்டர் தான். ஸோ அது இப்ப கடந்த 2 நாட்களே நமக்கு 6-7 சென்டிமீட்டர் கிட்ட வந்துட்டுச்சு. ஸோ இதுவே சராசரியோட அதிகமான மழை தான். இப்போ டெல்டா மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இப்போ சில இடங்கள்ல 20 சென்டிமீட்டர் மழை வந்திருக்குது. இது ஜனவரி 21, 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மிக கனமழை ஜனவரி மாதத்துல பெஞ்சது. அது வரலாறு காணாத ஜனவரியில அதிகமா ஒரு மழை, 100 வருஷத்துல அந்த மாதிரி மழை பார்த்தோம். பட் இது அந்த மாதிரி இல்லைனாலுமே அதுக்கு அடுத்து இந்த மாதிரி இந்த பேட்டர்ன், அந்த வடகிழக்கு பருவமழை மழை தாமதமாக தொடங்கி அது ஜனவரிக்கு ஸ்பில் ஆகிறத நம்ம இப்போ ஒரு ட்ரெண்டா பாக்குறோம்னு நினைக்கிறேன். இந்த 4 வருஷமா தொடர்ந்து பாக்குறோம். அடுத்து வர ஆண்டுகள் இதே மாதிரி நம்ம ட்ரெண்ட், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸா நமக்கு டிசம்பர் 31 வடகிழக்கு பருவமழை கணக்கு அந்த மழை அளவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாலுமே இது எல்லாமே வின்டர் சீசன். அதுக்கப்புறம் பெய்யற மழை, அதாவது ஜனவரியில 1ல இருந்து பெய்யற மழை எல்லாமே இந்த வின்டர் சீசன் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. அந்த கணக்குக்கு தான் போகும். இருந்தாலுமே அந்த அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது வடகிழக்கு பருவமழை நிறுந்து விட்டது அப்படின்றது இந்திய வானிலை மையம் அறிவிப்பாங்க. அது இன்னும் நம்ம தொடர்ந்து இந்த சிஸ்டம், இந்த மேலடுக்கு சுழற்சினால அடுத்து 2-3 நாட்களுக்கு, அதாவது தேர்ஸ்டே வரைக்குமே இதோட இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்றது நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ தேர்ஸ்டேக்கு அப்புறம் எப்படி இது மாறுதுன்றதை நம்ம பார்க்கணும். சார், இப்போ இன்று மாலை வரை சென்னையில மிக கனமழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அடுத்த 3 தினங்களுக்கான நிலவரம் என்ன மாதிரி இருக்கும் சார்? சென்னையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மழைக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்குது. நம்ம அச்சப்பட வேண்டிய மழை, அதாவது இப்போதைக்கு நமக்கு தென் பகுதியில தான் மழை பதிவாயிருக்குது. ஸோ இன்னும் சென்னைக்கு இன்னைக்கும் இப்பயும் காலையில நேரத்துல நம்ம ஆஃபீஸ் போற டைம்ல, ஸ்கூல் போற டைம்ல மழைக்கெல்லாம் இருக்கதான் செய்யும். பட் அந்த பயப்பட வேண்டிய மழை நமக்கு கிடையாது. ஸோ அந்த பயத்தோட நம்ம இருக்க வேண்டாம். ஏன்னா நேற்றுக்கு நம்ம எதிர்பார்த்த மழை கொஞ்சம் நமக்கு தென் பகுதியில கீழே
அதாவது நம்ம மகாபலிபுரத்துல இருந்து டெல்டா பகுதியில் அந்த மலை மேகங்கள் அடைந்த மேகங்கள் அங்கே விழுந்து விட்டது. ஸோ இது வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். இது வந்து ஒரு ப்ரெடிக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா ஆஃப் சீசன் ஒரு பெரிய காற்றழுத்த பகுதியெல்லாம் இல்லாத ஒரு 2 மேகங்கள் மோதுகின்ற இடம் எங்க வேணா அது மோதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. So அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு தென் பகுதியில இந்த மழை பதிவாயிருக்குது. இன்னைக்கு மாலை வரைக்குமே இந்த மத்தியானம் வரைக்குமே நமக்கு சென்னை போன்ற சென்னை காஞ்சிபுரம் எல்லாம் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 4 மாவட்டங்களுக்கு. அதுக்கப்புறம் நாளை எனக்கு தெரிஞ்சு மோஸ்டா இன்னைக்கு ஈவினிங்க்கு மேலேயே நமக்கு படிப்படியாக மழை குறைந்துவிடும். தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி பகுதியில் உள்ள உள் மாவட்டங்கள் இங்கெல்லாம் வந்து அடுத்த 2-3 நாட்கள், ஏன்னா இந்த காற்றழுத்த சுழற்சியானது வந்து கீழே நகர்ந்து நமக்கு வந்து அரபிக்கடல் போறனால எப்பயுமே அது மாதிரி போகும்போது நமக்கு வந்து இந்த தென் மாவட்டங்களுக்கும் நமக்கு இந்த உள் மாவட்டங்களுக்கும் மழை வந்து அடுத்த சில நாட்கள் அங்கு கான்சன்ட்ரேஷன் இங்க இருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி அங்க கீழே தென் மாவட்டங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்று மாலை வரைக்கும் தான் நமக்கு சான்ஸ், சென்னையை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் நமக்கு மழை குறைந்து விடும். தொலைபேசி வாயிலாக இணைந்து உங்களுடைய தகவல்களை தெரிவித்ததுக்கு நன்றி பிரதீப் ஜான். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.